ராம் 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 ராம். இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு ஸ்ரீ அழகர் திருக்கோவில் திருமாலிருஞ்சோலை. இந்த திருக்கோவிலினுடைய புராண வரலாறையும் உற்சவங்களையும் நம்ம இப்ப சிந்தனை பண்ணலாம். முதல்ல இந்த திருக்கோவில் எங்க இருக்கு, இது எப்படி போறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். மதுரையிலிருந்து கரெக்டா ஒரு 20 கிலோமீட்டர் அளவுக்குள்ள ஒரு தொலைவுல தான் மேலூர் அப்படிங்கிற இடம். அங்கதான் இந்த அழகர் திருக்கோவில் அப்படிங்கிறது இருக்கு. இந்த திருக்கோவில்ல ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கிருந்து உங்களுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல தான் பழமுதிர்ச்சோலை அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகள்ல ஒன்றான பழமுதிர்ச்சோலை இங்கதான் இருக்கு. அழகர் கோவில்ல இருந்து மேல போகணும் ஒரு 3 கிலோமீட்டர்ல. அப்ப நமக்கு ஒரே கல்லுல 2 மாங்காங்கிற மாதிரி நம்ம அழகரையும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே மேல போனோம்னா பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானையும் நம்ம தரிசிக்க முடியும். சரி, நம்ம இப்ப அழகர் கோவிலுக்கு வரலாம். கோவிலினுடைய, அதாவது இந்த ஸ்தலத்தினுடைய புராண பெயர் அப்படின்னு சொன்னாக்கா திருமாலிருஞ்சோலை அப்படிங்கிறது தான் இந்த ஸ்தலத்தினுடைய புராண பெயர். மூலவரினுடைய திருநாமம் பரமசுவாமி அப்படிங்கிறது தான் மூலவரினுடைய திருநாமம். தாயாரினுடைய திருநாமம் ஸ்ரீதேவி தாயார், பூதேவி தாயார். அதுக்கு அடுத்தது உற்சவர் அவருடைய திருநாமம் சுந்தரராஜ பெருமாள் அப்படிங்கிறது. தாயாரினுடைய திருநாமம் கல்யாண சுந்தரவள்ளி அப்படிங்கிறது. திவ்ய தேசங்கள், அதாவது ஆழ்வார்களால பாடல் பெற்ற ஸ்தலங்களை மங்களாசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க ஒரு கோவில அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஆலயத்தை அந்த பாடலை மங்களாசாசனம் அப்படின்னு சொல்றது உண்டு. அது போல மங்களாசாசனம் செய்த ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மொத்தம் 108 திவ்ய தேசங்கள் நமக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா கிடைக்குது. இந்த 108 திவ்ய தேசத்துல 93வது திவ்ய தேசமாக திருமாலிருஞ்சோலை அப்படிங்கிற இந்த அழகர் திருக்கோவிலானது நமக்கு கிடைக்குது. இப்ப இந்த ஸ்தலத்தினுடைய ஸ்தல தீர்த்தமாக விளங்குவது நூபுர கங்கை. இதுதான் ஸ்தல விருட்சமாக, ஸ்தலத்தினுடைய தீர்த்தமாக விளங்குகிறது. ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜோதி விருட்சம் ஸ்தலத்தினுடைய ஸ்தல விருட்சமாக விளங்குகிறது. சரி, இப்ப ஸ்தலத்தினுடைய புராண வரலாற நம்ம எல்லாம் சிந்தனை பண்ணலாம். இந்த ஸ்தலத்தினுடைய புராண வரலாறு அப்படின்னு சொல்லுகிற பொழுது தர்மராஜா அவர் தினமும் அவருடைய தர்ம தொழிலானது எந்த விதத்திலையும் பங்கம் ஏற்படாத வகையில் நல்ல சீரும் சிறப்புமாக நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருமாலிருஞ்சோலையில எழுந்தருளி அவர் தர்மராஜா நித்தியபடி இறைவனுக்கு பூஜை செய்து தவம் செய்து வந்துட்டு இருந்தார். அவருடைய ஒரு தவத்தினுடைய பயனாக பெருமாள் அவருக்கு காட்சி கொடுத்தார். அப்படி காட்சி கொடுக்க அவருடைய அழகுல மயங்கி போன தர்மராஜா என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு பெருமாள் கேட்கிறாரு, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி என்னுடைய தர்மமான தொழில் எந்த விதத்திலையும் தடைபடாம தர்மம் தெளித்து நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, நீங்க ரொம்ப அதிக அற்புதமா ரொம்ப அழகா இருக்கீங்க, அதனால உங்களை நான் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே கோலத்துல நீங்க மக்களுக்கும் காட்சி கொடுக்கணும். நான் பார்த்த மாதிரியே இந்த ஒரு காட்சியை எல்லா ஜீவாத்மாக்களும் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு பெரும்பாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறார். அப்படி காட்சி கொடுத்த ஒரு இடம்தான் இந்த அழகர் கோவில்ங்கிற திருமாலிருஞ்சோலை அப்படிங்கிற ஒரு திருத்தலம். அதே போல பாத்தீங்கன்னா வைகுண்டத்திலிருந்து பெருமாள் இங்கே இறங்கி வந்த உடனே தாயார் மகாலட்சுமி தாயாரும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இறங்கி இருக்கிறாங்க. அப்ப மகாலட்சுமிய
பெருமாள் இந்த ஸ்தலத்துல வைத்து திருமணம் செய்து கொண்டதாகவும் ஒரு வரலாறு. அதனாலதான் தாயாருக்கு கல்யாண சுந்தரவல்லி அப்படின்னு சொல்லிட்டு பெயர். சரி, அழகர் அப்படிங்கிற பெயர் வந்து எதற்காக வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். சுவாமியினுடைய திருநாமம் மூலவருக்கு பரமசுவாமின்னு தானே பேரு. அப்ப இந்த திருக்கோவில் பரமசுவாமி திருக்கோவில் தானே சொல்லணும். அது ஏன் அழகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க? அந்த அழகருக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உற்சவரினுடைய திருநாமம் சுந்தரராஜன் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தனை பண்ணோம். அதாவது சுந்தரம் அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் உண்டு. அப்ப அழகான பெருமாள் அப்படிங்கிற பெயர்ல அவர் இருக்கார். சுவாமியும் ரொம்பவே அழகா இருப்பார். அது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னாக்கா, இந்த சுவாமியினுடைய திருமேனியானது செய்யப்பட்டது வந்து எப்படின்னா சுத்த தங்கத்தால செய்யப்பட்ட திருமேனி. அது என்ன சுத்த தங்கம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் நகைகள் வந்து பயன்படுத்துறோம், தங்க நகைகள். அது வந்து பெண்கள் அணியக்கூடிய தோடு, மூக்குத்திலேருந்து நெக்லஸ்லேருந்து செயின், அது இது நம்மெல்லாம் வந்து இது பிரேஸ்லெட் போடுறோம், மோதிரம் போடுறோம், இது போன்ற பல தங்க நகைகள் நம்ம எல்லாருமே அணிகிறோம். அதுல என்ன ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா, 100க்கு 100% தங்கம் இருக்காது. கொஞ்சம் அதுல வந்து செப்பு வந்து சேர்ப்பாங்க, இல்லை வேற ஏதாவது ஒன்று சேர்த்தாதான் அது வந்து அது தங்கமாக, அது ஒரு நகையாக வடிவம் பெறும். இல்லைன்னா நீங்க வெறும் இந்த சினிமா படத்துல எல்லாம் அந்த தங்க பிஸ்கட் பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி வெறும் பிஸ்கட்டாக தான் தங்கம் இருக்கும். நீங்க அதை ஆபரணமாக செய்கிற பொழுது அது கூட ஏதாவது ஒன்று சேர்த்தால் மட்டும்தான் அது அந்த ஆபரணமாக வர்றதுக்கு, அந்த வடிவம் பெறுவதற்கு அது தேவை. வேற ஏதாவது ஒரு கூட அது கூட சேர்க்கணும். அப்போ வந்து கொஞ்சோண்டு செப்பு வந்து சேர்ப்பாங்க. ஃபுல்லா சேர்க்க மாட்டாங்க, அதுக்குன்னு ஒரு சதவீதம் இருக்கு. அது அந்த நகை செய்யறவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய சூட்சமா, அப்படி சேர்ப்பாங்க. இங்க வந்து என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு துளி கூட எந்த விதமான பிற உலோகங்களும் இதுல கலக்கிறது இல்லை. சுத்த தங்கம், 100% தங்கத்தாலேயே செஞ்ச திருமேனி தான் நம்ம சுந்தரராஜரினுடைய திருமேனி. இது மாதிரி திருமேனியை வந்து முழுக்க முழுக்க சுத்த தங்கத்தால வேறு எந்த பொருளும் கலக்காம செய்யறதுங்கிறது சாதாரணப்பட்ட காரியம் இல்லை, முடியவே முடியாத ஒரு காரியம். இது போன்ற திவ்ய தேசங்கள் மொத்தம் 2 தான் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில், இன்னொன்னு வந்து திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி திருக்கோவில். இது ரெண்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா சுத்த தங்கத்தால செய்யப்பட்ட திருமேனிகள். சரி, அப்ப இத வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்கிறார்கள். அப்போ வந்து என்னன்னா, இவருடைய இந்த சுந்தரராஜர் அப்படிங்கிற பெருமாளுக்கு, அதாவது சுந்தரம்னா நம்ம அழகுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவருடைய அழகுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மயங்கி இருக்காரு நம்மாழ்வார். இப்ப நம்மாழ்வார் வந்து மயங்கி என்ன பாடுறாருன்னா, வஞ்சக கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு நம்ம அவருடைய பாசுரத்துல. அப்ப இப்படி வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து சுந்தரராஜன்கிறவர் அழகராக மாறுறார். எப்படி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் என் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு பாடினாரோ, அது போல வஞ்சக்கல்வன் மாமாயன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாசுரத்துல பாடியிருக்கார் நம்மாழ்வார். சரி, இது இப்படி இருக்க அழகர் வந்து சுந்தரராஜர் இப்ப வந்து அழகராக மாறிட்டார். சரி, ஏன் கல்லழகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க? இப்ப நமக்கு மதுரை அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து அழகர் கோவில்னு சொன்னாலும் அது வந்து அது என்ன வந்து கல்லழகர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னாக்கா, அதாவது கல்வர்கள் ஒரு விதமான அந்த காலத்துல அந்த காலத்துல கல்வர்கள் அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு உடையிலையும் அவர்களினுடைய கையில வச்சிருக்கக்கூடிய பொருள்கள்ல இருந்து இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவர்களினுடைய அந்த பாணியே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். சரிங்களா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மதுரையினுடைய ரொம்ப சிறப்பு பெற்ற உற்சவம், ஏன் மதுரைன்னு சொல்ல வேண்டியதில்லை, நம்ம தமிழகத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது போன்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு உற்சவங்கிறது நம்ம எண்ணி விரலுட்டு எண்ணிடலாம், அப்படிதான் இருக்கும். அது போல இருக்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த
அழகர் வந்து ஆற்றில் இறங்கக்கூடிய ஒரு வைபவம். மீனாட்சி திருக்கல்யாணத்தோட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த வசந்த உற்சவமானது நடக்கும். அப்ப வந்து இந்த அழகர் வந்து கல்லழகராக, அதாவது கல்வர் வேடம் அணிந்து கொண்டு அழகர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு எல்லாருக்கும் வந்து காட்சி கொடுப்பார். இதுதான் அந்த ஏன் அந்த கல்லழகர் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த கல்வர்களினுடைய கோலம், அந்த இதுவாகட்டும், அவர் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு கத்தி மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவர் உடுத்தி இருக்கக்கூடிய உடையில இருந்து இப்படி எல்லாமே வந்து சிறப்பு வாய்ந்ததாக ஒரு கல்லறினுடைய இத போ அந்த ஒரு அலங்காரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பெருமாளானவர் நமக்கு எல்லாம் காட்சி கொடுக்குறார். அதனால வந்து இவருக்கு கல் அழகர் அப்படின்னு சொல்லிட்டு பெயரானது வந்தது. சரி, ஏன் வந்து கல்லழகர், இதுதான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு வைபவம். கல்லழகர் ஏன் வந்து ஆற்றுல இறங்குறார்? நம்ம எல்லாரும் வந்து என்ன கதை படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, இது மாதிரி சொக்கநாதருக்கும் மீனாட்சிக்கும் திருமணம் நடக்கும். அந்த திருமணத்துல கலந்துக்கிட்டு திருமணத்தை சிறப்பா நடத்தி வைக்கிறதுக்காக அழகர் வந்து அழகர் கோவில்ல இருந்து புறப்பட்டு இங்க வராரு. ஆனா என்னன்னா, இவர் வர்றதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மண்டபப்படி எல்லாம் பார்த்துட்டு வராரு. அதனால இவர் வர்றதுக்குள்ளேயே வந்து திருமணம் நடந்துருது. அந்த சோகத்துல அழகர் வந்து ஆத்துல இறங்கிடுறார் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் வந்து பார்த்துருப்போம். இது எல்லாம் வந்து ஒரு கதை கோர்வையா வர மாதிரி தெரியும். ஆனா உண்மை அதுவான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நிச்சயமாக உண்மை அதுவல்ல. அது என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னாக்கா, நம்ம கொஞ்சம் அழகர் கோவிலினுடைய மற்றொரு புராண வரலாறையும் நம்ம வந்து பார்த்தாதான் நமக்கு எல்லாருக்கும் புரியும். அப்ப என்னன்னா, இந்த அழகர் கோவிலினுடைய தீர்த்தமானது நம்ம பார்த்தோம் நூபுர கங்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்ப நூபுர கங்கை அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, நூபுரம் அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து என்னன்னா சிலம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள். அதாவது காலில் அணிந்திருக்கக்கூடிய சிலம்பு. அதாவது மகாவிஷ்ணு விஸ்வரூப தரிசனத்தின் பொழுது அவருடைய திருவடியை வந்து பிரம்மா வந்து தீர்த்தம் கொண்டு சுத்தம் பண்ணி திருவடி பூஜை செய்தார். அப்ப அவருடைய காலில் இருந்த சிலம்பு இருக்கு இல்லையா, மகாவிஷ்ணுவினுடைய காலில் இருந்த சிலம்புல தீர்த்தமானது பட்டது. அந்த தீர்த்த துளிகள் பூலோகத்துல இந்த திருமாலிருஞ்சோலை அப்படிங்கிற ஸ்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா விழுந்தது. அந்த தீர்த்தம் தான் இப்ப வரையும் நடைமுறையில இருந்துகிட்டு இருக்கு. நித்தியப்படி பெருமாள் திருமாலிருஞ்சோலை மூலவருக்கும் சரி உற்சவருக்கும் சரி இந்த தீர்த்தம் கொண்டுதான் பூஜையானது நடைபெற்று வருகிறது. இந்த தீர்த்தம் எங்க உற்பத்தி ஆகுதுன்னு தெரியல. இது வற்றாத ஒரு ஜீவநதி போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம வந்து இந்த தீர்த்தத்தை சேவிக்கிறதே அவ்வளவு ஒரு பெரிய ஒரு சிறப்பு. ஏன்னா கங்கை நதிக்கு இணையானது, ரெண்டாவது கங்கை நதியை விட ஒரு படி மேலே சொல்லலாம். ஏன்னா பெருமாள் பாதம் பட்ட தீர்த்தம் இந்த தீர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான தீர்த்தம். சரி, இதுக்கும் அழகர் ஆத்துல இறங்குறதுக்கு என்ன சம்பந்தம்? இந்த தீர்த்த கரையில தான் என்ன ஆச்சுன்னா, சுதபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகரிஷி, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பகவான் விஷ்ணுவை நினைச்சு தவம் பண்ணிட்டு இருந்தார். நித்தியப்படி அவருடைய கைங்கரியம் என்னன்னா, இந்த சுந்தரராஜ பெருமாளை வணங்கிட்டு இந்த தீர்த்தத்துல தீர்த்தம் ஆடிட்டு இப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தன்னுடைய வாழ்நாள தவத்திலேயே கழிச்சுட்டு இருந்தார். அப்ப என்னன்னா, துர்வாச மகரிஷி இதே நூபுர கங்கையில தீர்த்தம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர, நம்ம சுதப மகரிஷியோ அவர் வந்து ஆழ்ந்த தியானத்திலேயே பெருமாளை நோக்கி இருந்துடுறார். நம்மால் துர்வாசகரனுடைய இயல்பு தான் தெரியும், எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வந்து உச்சத்துக்கு வரும். அப்ப இவர் வந்து தன்னை கவனிக்கல, தன்னை வந்து அவமரியாதை செஞ்சுட்டாரு, தனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை சரியாக கொடுக்கல அப்படிங்கிற கோபம் நம்ம துர்வாசகருக்கு. அப்ப வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, மண்டுகோ பவ அப்படின்றார்.
அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, மண்டுகம் அப்படின்னாக்கா தவளை அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அப்ப நீ வந்து தவளையா போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த சுதப மகரிஷிக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. அப்ப வந்து துர்வாசகர்கிட்ட போய் சொல்றாரு, இது மாதிரி நான் வந்து தியானத்துல இருந்ததுனால உங்களை கவனிக்கல, எனக்கு தெரியல, என்னை மன்னிச்சிருங்க, இதை தெரியாம பண்ணிட்டேன், சரி எனக்கு ஏதாவது வந்து சாப விமோச்சனம் கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சின உடனே அப்ப வந்து என்ன சொல்றாருன்னா துர்வாச மகரிஷி, நீ நேரா வந்து வேதவதி கரைக்கு போ. அதாவது வேதவதிங்கிறது நம்ம வைகை ஆறு தான். அந்த வேதவதி கரையில வந்து பாத்தீங்கன்னா தவம் பண்ணு. அப்ப பெருமாள் வந்து திருமாலிருஞ்சோலையிலிருந்து வருவார். வந்து உனக்கு வந்து கருட வாகனத்துல காட்சி கொடுத்து உனக்கு சாப விமோச்சனம் கொடுப்பார் அப்படின்னு சொல்றார். இந்த சாபத்தை வாங்கின சுதபஸ் மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா மண்டுகமாக, அதாவது தவளையாக உருவம் எடுத்து இந்த வைகை ஆறு, அதாவது வேதவதி நதிக்கரையில பெருமாளை நோக்கி தவம் பண்ணிட்டு இருக்கார். இப்படி இருக்க சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் கருட வாகனத்துல மண்டுக மகரிஷிக்காக, அதாவது அந்த சுதபஸ் மகரிஷி தான் மண்டுகமா இருக்கிறாரு, அதனால அவருக்கு பேர் மண்டுக மகரிஷின்னு பேரு. அந்த மண்டுக மகரிஷிக்கு திருக்காட்சி கொடுத்து கருட வாகனத்துல காட்சி கொடுத்து சாப விமோச்சனம் கொடுக்கிறார். இது வந்து புராண வரலாறு அழகர் செய்கிறது. இதை தான் உற்சவமாக, சித்திரை திருவிழாவாக, வசந்த உற்சவமாக அழகர் கோவில்ல செஞ்சுக்கிட்டு வராங்க. அப்ப அழகர் வந்து தன்னுடைய திருமாலிருஞ்சோலை கர்ப்பகிரகத்திலிருந்து வைகை ஆத்துக்கு வர்றது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மண்டுக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் கொடுக்கறதுக்காக மாத்திரம்தான் வர்றார். அப்ப இந்த மதுரை சித்திர திருவிழா அப்படின்னு சொன்னாலே அது அழகருக்கு மாத்திரமே உரித்தான திருவிழா. அதுல மதுரை மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கு சம்பந்தமே இல்லை. சரி, அப்புறம் எப்படி சம்பந்தம் உருவாச்சு, ஏன் இந்த கதை இப்படி திரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம திருமலை நாயக்கர் காலத்துல ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்தது. என்னன்னா, இந்த மதுரை மீனாட்சி அம்மனினுடைய திருமணமும் சரி, அதே போல மீனாட்சியினுடைய தேர் திருவிழா உற்சவங்களும் பட்டாபிஷேகங்களும் சரி, இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மாசி மாதத்துல நடக்கும். இப்ப மாசி மாதத்துலதான் இந்த மீனாட்சி பட்டாபிஷேகம், மீனாட்சி திருக்கல்யாணம், ரதோற்சவம் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது மாசி மாசம். இப்ப திருமலை நாயக்கர் கால அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட இந்த காலகட்டத்துல மதுரையில மீனாட்சிக்கு ரதோற்சவம். அப்ப வந்து என்னன்னா, பெருமளவுல மக்கள் வந்து தேரை இழுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டலை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த நேரம் அவர்கள்லாம் தன்னுடைய வேளாண்மை தொழில்ல ரொம்ப முக்கியமாக இருந்ததுனால யாரும் வந்து பெரிய அளவுக்கு இந்த ஒரு இதுக்கு வரல. அப்படியே வந்தாலும் வந்து என்னன்னா, வராங்க, சாமியை கும்பிடுறாங்க, உடனே கிளம்பிடுறாங்க, போய் அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இப்படி இருக்கும் பொழுது திருமலை நாயக்கருக்கும் ஒரு வருத்தம், என்னடா இது இந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிற பொழுது, அதே சமயம் இது மாசி மாசம் நடக்குது. அதுக்கு அடுத்தது பங்குனி முடிஞ்ச சித்திரையில மண்டுக மகரிஷிக்காக அழகர் வந்து ஆத்துல இறங்குறார், சாப விமோச்சனம் கொடுக்குறார். அதுக்கு லட்சோப லட்ச கூட்டம், அவருடைய ஆட்சி காலத்திலே அத்தனை லட்சம் பேர் வந்தாங்களாம். இதை பார்த்த உடனே திருமலை நாயக்கருக்கு ஒரு யோசனை தோணுது. ஏன் வந்து இந்த ரெண்டு திருவிழாவும் தனித்தனியா நடக்குது, இந்த ரெண்டு திருவிழாவையும் ஒன்னாக்கி சைவ சமயத்தையும் வைணவ சமயத்தையும் ஒரே ஒரு ஃபங்க்ஷன்ல இணைக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அப்பதான் அவருக்கு ஒரு யோசனை வருது. சரி, இந்த மாதிரி ரெண்டு திருவிழாவையும் ஒன்னா நடத்தணும்னா மக்களுக்கும் கொஞ்சம் சௌரியமா இருக்கும், வரவங்க ரெண்டு ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைவ வைணவ சமயங்களுடைய பேதங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்னாக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து இந்த ஃபங்க்ஷனை நடத்த ஆரம்பிச்சார் நம்ம திருமலை நாயக்கர். அவருடைய காலகட்டத்துல மக்கள் எல்லாம்
ஒரு ஒரு விஷயமா அப்படியே சும்மா ஒரு கதை மாதிரி பேசும்போது அழகர் வந்து இந்த மாதிரி மீனாட்சி சொக்கநாதர் கல்யாணத்துக்கு தான் வராரு. ஆனா அவரால் வந்து கல்யாணத்துல சரியா கலந்துக்க முடியல. என்ன காரணம்னா வழி எங்கிலும் மண்டபப்படி நடந்து இருந்ததுனால எல்லாரோடையும் திருவிழா போல எல்லாரோடையும் அவர் பேசி சந்தோஷமா கொண்டாடிட்டு கல்யாணம் அதுக்குள்ள இங்க மீனாட்சிக்கு முடிஞ்சிருது. அந்த சோகத்திலேயே ஆத்துல இறங்கி அதுக்கப்புறம் திரும்பி நேரா வந்து இதுக்கு போயிடுறார், திருமாலிருஞ்சோலைக்கு போயிடுறாரு அப்படின்னு மக்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான ரீசன் வந்து என்னன்னா, மண்டுக மகரிஷிக்காக அவர் வந்து திருமாலிருஞ்சோலையிலேருந்து கிளம்பி வைகை ஆத்துல வந்து சாப விமோச்சனம் கொடுத்துட்டு திரும்ப வந்து திருமாலிருஞ்சோலைக்கே போறார். இதுதான் உண்மையான வரலாறு. இது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இது. சரிங்களா? இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு வரலாறு. என்னன்னா இந்த அழகர் வந்து வர்றதே வந்து இந்த சூப்பரா இருக்கும். அந்த அழகர் வந்து ஆத்துல இறங்குறதுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சாதாரணமான ஒரு இதுவா இருக்காது. ரொம்ப லட்சோப லட்சம் மக்கள் வந்து கூடி ஒன்று சேர்ந்து ஆடி பாடி ஒரு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட அப்படி இருக்கக்கூடிய ஒரு திருவிழா. தமிழகத்திலேயே ரொம்ப சிறப்பான ஒரு திருவிழானா அது நம்ம அழகர் ஆத்துல இறங்கக்கூடிய வைபவம் தான் சொல்லணும். சித்திரை திருவிழானும் சொல்லலாம், அல்லது வசந்த திருவிழானும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். நல்லதுதான் அது. சரி, இந்த அழகரானவர் சாதாரணமா வந்து இறங்கி மேல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு சாதாரணமா ஃபங்க்ஷனை கொண்டாடிட்டு சாதாரணமா போற ஆள் கிடையாது. ஏகப்பட்ட ப்ரொசீஜர் ஒன்று உண்டு. சரி, அதுல முதல் ப்ரொசீஜர் வந்து என்னன்னா, அழகர் வந்து கிளம்பி வராரு இல்லையா, அவர் கிளம்பி வரும்பொழுதே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கல்லழகர் திருக்கோலத்துல தான் வருவார். அதாவது கல்லழகர் திருக்கோலம்னா நம்ம எல்லாரும் வந்து பார்த்திருப்போம். அந்த கல்லர்கள் அணிந்திருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த சிகை அலங்காரங்களாகட்டும், ஆபரண அலங்காரங்களாகட்டும், உடை அலங்காரமாகட்டும், இப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே கல்லர்களினுடைய வேடம் தாங்கி வர்றதுனாலதான் இவருக்கு கல்லழகர் அப்படிங்கிற பெயரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வந்துச்சு. சரி, இப்படியே வந்தும்போது இவருக்கு சில தனிப்பட்ட பிரத்யேக நகைகள், அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு மாத்திரம் உண்டான நகைகள், அதெல்லாம் போட்டுதான் அலங்காரம் பண்ணிட்டு வருவாரு நம்ம அழகர். அப்ப என்னன்னா, அழகர் மேல இருந்து கீழே இறங்கி வரும்பொழுது இந்த 18ஆம் படி கருப்பசுவாமி தான் அழகர் கோவிலுக்கும் சரி அழகருக்கும் சரி காவல். அப்ப அவர்கிட்ட ஒப்பு வாங்குவாங்க. அது இந்த ஒப்பு வாங்குறது அப்படின்னாக்கா என்னன்னா, இப்ப இருக்கிற பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது ஒப்புதல் பெறுவது அப்படிங்கிறது தான் அதை சுருக்கி ஒப்பு வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். என்னன்னா, இப்ப நம்ம மளிகை கடைக்கு போறோம்னு வைங்க. மளிகை கடையில நம்ம லிஸ்ட் எல்லாம் கொடுக்குறோம். இது மாதிரி இப்பதான் சூப்பர் மார்க்கெட்டு அது இதெல்லாம் வந்துருச்சு. எல்லாம் போய் நம்மளே நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத எடுத்து பையில போட்டுட்டு வந்து அவங்க பில்லை போட்டு நம்மகிட்ட கொடுத்துட்றாங்க. ஆனா அந்த காலகட்டம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம போய் மளிகை கடையில போய் இந்த மாதிரி லிஸ்ட் கொடுப்போம். அரிசி 2 கிலோ, புளி 100, துவரம்பருப்பு 1/4 கிலோ, பச்சை பருப்பு 1/2 கிலோ, நல்லெண்ணெய் 1 லிட்டரு, கடலெண்ணெய் 1/2 லிட்டரு, இந்த மாதிரி எல்லாம் ஒரு 10, 15, 20 ஜாமானுக்கு லிஸ்ட் கொடுப்போம். லிஸ்ட் கொடுத்த உடனே நம்ம லிஸ்ட் கொடுக்க அந்த மளிகை கடை முதலாளி அதுக்கு பில்லை போட்டுருவார். பில்லை போட்டு முடிச்ச உடனே அதுக்கப்புறமேட்டு அவரு அந்த கடையில வேலை பார்க்குறவர் பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருவார். எடுத்து வச்ச உடனே நம்ம இவ்வளோ பணங்க 100 ரூபாங்கன்னா நம்ம 100 ரூபா கொடுத்துருவோம். கொடுத்த வேகத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பைய வந்து அந்த மளிகை கடைக்காரர் வாங்கிப்பார். நம்ம கையில இருக்க பைய வாங்கிட்டு அவர் வந்து ஜாமான் போடுவார். அதாவது முதலாளி சொல்லுவார், அப்பா அரிசி 2 கிலோ, அரிசி 2 கிலோ போட்டேங்க. அடுத்தது பச்சை பருப்பு 1/2 கிலோ, பச்சை பருப்பு 1/2 கிலோ போட்டேங்க. அடுத்தது வந்து புளி 1/4 கிலோ, புளி 1/4 கிலோ போட்டேங்க. இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்ல சொல்ல இவர் போடுறாரு இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்து ஒப்புதல் வாங்குறதுன்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒப்புதல் வாங்குறதுன்னா என்னன்னா, கொடுக்குற பொருள் சரியா இருக்கா அப்படிங்கிறத பாத்துக்கிறது. அது போல இங்க வந்து ஒப்பு வாங்குறது நடக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அழகரினுடைய பட்டர், அந்த சுவாமி திருக்கோவிலினுடைய பட்டாச்சாரியார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கருப்பசுவாமி முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நீண்ட பட்டியலை வந்து வாசிப்பார். என்னன்னா, அதுல அழகர் எங்க போறார்,
எங்கெங்க இருக்கார், என்னென்ன செய்கிறார், இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் இத்தனாம் தேதி இங்கிருந்து கிளம்புறார், திருப்பி இத்தனாம் தேதி இங்க வரார், இப்படி விவரங்கள்லாம் சொல்லிட்டு அழகர் என்னென்னலாம் எடுத்துட்டு போறார் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. அழகர் நகை என்னென்ன போட்டிருக்கார், தலையில கிரீடம், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கண்மலர், காதுக்கு தோடு, அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விதமா சொல்லுவாங்க. இந்த பாஸ்பந்துல இருந்து இப்படியே வந்து பாத்தீங்கன்னா உடல் முழுக்க என்னென்ன ஆபரணங்கள் இருக்கோ அதெல்லாம் சொல்லி ஒப்பு வாங்கிப்பாங்க. ஒப்பு வாங்கிட்டு அங்கிருந்து அழகர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கிளம்பி வந்துருவார். அவர் கிளம்பி வந்த உடனே வழி எங்கிலும் ஏகப்பட்ட, அவர் அங்கிருந்து கிளம்பி வைகை ஆத்துக்கு வர வரையும் ஏகப்பட்ட மண்டகப்படி. மண்டகப்படி அப்படின்னாக்கா அந்தந்த ஊர்லயும் சுவாமிய நிப்பாட்டி அங்க அவங்க செய்யக்கூடிய மரியாதை, அதுக்கு பேர் தான் மண்டகப்படின்னு பேரு. இப்ப நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் சிறப்பு பண்ணுவோம், அதே போல நம்ம அவங்கள வந்து நம்ம குடும்பத்துல ஒருத்தரா பாவிச்சு அழகருக்கு அந்தந்த பகுதி மக்கள் வந்து சீர் செய்யறது தான் மண்டகப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுல என்னென்ன பொருட்கள் இருக்கும் அப்படின்னாக்கா அழகருக்கு வஸ்திரம், மாலை, அதுக்கப்புறம் பழ வகைகள் இதெல்லாம் இருக்கும். அதோட சேர்த்து நெய்வேத்தியமும் உண்டு. இந்த அழகருக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னாக்கா, இந்த அழகர் வந்து நம்ம குடும்பத்துல ஒருத்தர். சரியா? இப்ப எந்த ஆலயமாகட்டும், அது பெருமாள் ஆலயமாகட்டும், இல்ல சிவ ஆலயமாகட்டும், இல்ல வேற எந்த திருக்கோவிலாகட்டும், இதுல என்னன்னா அந்த ஆலயத்துல மடப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து இறைவனுக்கு செய்யக்கூடிய திரு அமுது, அதாவது பிரசாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த திரு அமுது செய்யக்கூடிய இடம் ஒண்ணு உண்டு. அப்ப அந்த திரு அமுது அந்த மடப்பள்ளியிலிருந்து செய்து வந்து அது கருவறையில வச்சு நைவேத்தியம் பண்ணுவது வழக்கம். இதுதான் தொன்று தொட்டு எல்லா ஆலயங்கள்லயும் கடைபிடிக்கப்பட்டு வருது. இதுல பட்டாச்சாரியாரோ சரி சிவாச்சாரியாரோ இருந்தாலும் அவர் தன்னுடைய இல்லத்திலிருந்து இறைவனுக்கு நைவேத்தியம் எடுத்துட்டு வந்து பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. சரியா? அப்போ இறைவனுக்கு நெய்வேத்தியம் எங்க தயாரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா திருக்கோவில்ல இருக்கக்கூடிய மடப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் தயார் பண்ணணும். அது மட்டும்தான் கருவறை உள்ள போய் இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்யப்படும். வேற யாரு எடுத்துட்டு போனாலும் அதை நெய்வேத்தியம் பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. இதுதான் முறை. ஆனா உற்சவ காலங்கள்லே ஆகட்டும், சுவாமி வீதி உலா வரும்பொழுது உற்சவத்துல கூட இறைவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு இது போன்ற விஷயங்களை தான் வந்து இறைவனுக்கு படைப்பார்களே தவிர்த்து நெய்வேத்தியம் செய்ய மாட்டார்கள். சரியா? அது கோவில் நெய்வேத்தியம் மட்டும்தான் இறைவனுக்கு, அதுவும் மடப்பள்ளியில செய்யக்கூடிய நெய்வேத்தியம் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனா இந்த அழகர் வந்து என்னன்னா நம்ம குடும்பத்துல ஒருத்தர். இப்ப நீங்க என்ன குடும்பமோ, நீங்க யாரோ உங்க குடும்பத்துல அவரும் ஒருத்தரா ஆயிடுறாரு. அதனால என்னன்னா அழகருக்கு என்ன நெய்வேத்தியம் வந்து மண்டபப்படியில பண்றாங்களோ அந்த நெய்வேத்தியத்தை அழகருக்கு நைவேத்தியம் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து பெருமாள் ஆலயம்னு இல்லை, சிவாலயம்னு இல்லை, எந்த ஆலயத்திலையுமே நடக்காத ஒரு சிறப்பு இங்க அழகர்கிட்ட மட்டும்தான் உண்டு. நம்ம செய்யக்கூடிய நெய்வேத்தியத்தை அழகர் ஏற்றுக்கொள்வார். இது அழகருக்கு மாத்திரமே உரித்தானது. எப்படி திருவாரூர்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய வீதி விடங்க பெருமானுக்கு திருவாரூர்ல அந்த ஃபங்க்ஷன் போது வந்து பாத்தீங்கன்னா அவர் அஜவா தாண்டவத்துல வரும்பொழுது நம்முடைய கரங்களாலேயே வந்து இறைவனுக்கு புஷ்பத்தை மேல தூவலாமோ, அது போல அது திருவாரூர்ல மாத்திரம்தான் சாத்தியம், வேற எந்த ஊர்லயும் சாத்தியம் கிடையாது. அது போல இந்த திருமாலிருஞ்சோலை அழகருக்கு மாத்திரம்தான் நெய்வேத்தியம் நம்ம செஞ்சு கொடுத்து அந்த நெய்வேத்தியத்தை சுவாமி ஏத்துக்கிறார். இது வேற எங்கேயும் நடக்காத ஒரு இது. சரி, அப்ப பெருமாள் வந்து அந்த அழகர் திருக்கோலத்துல என்னென்ன கையில வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கையில வந்து ஒரு கையில வந்து வளரி தடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு கையில வந்து பாத்தீங்கன்னா சாட்டை கம்பு. அதுக்கு அடுத்தது வந்து இந்த அந்த காலத்துல ஆண்களும் கொண்ட போடுற வழக்கம் ஒண்ணு உண்டு. இந்த ஏன்னா இப்பதானே வந்து கிராப்பு அது இது இதெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல வந்து ஆண்களும் கொண்டைதான் போடுவாங்க. அப்ப ஆண்களினுடைய கொண்டையானது வேற ஒரு வித்தியாசமா இருக்கும். அது போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கொண்டை போட்டுட்டு அதே போல தலையில வந்து அவர் அணிந்திருக்கக்கூடியது அதே போல உருமால், அதுக்கப்புறமேட்டு கடுக்கன் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம்
ஒரு விதமான இந்த புடவை, அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காங்கு புடவை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி கருப்பு நிறத்துல இருக்கும். அதை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மாதிரி ஒரு டிசைனா கட்டியிருப்பாரு நம்ம அழகர். இப்படி வந்து ரொம்ப அம்சமாக இந்த திருவிழாவை அழகர் வந்து ஆரம்பிப்பார். முதல் 3 நாள் கோவில் உள்ளேயே உற்சவம் நடக்கும். அதுக்கு அடுத்தது 3ஆவது நாளுக்கு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு 4ஆவது நாள் அழகர் வெளில வந்துடுவார். வெளில வந்தாருன்னா அதுல இருந்து கரெக்டா 5 நாள், 4, 5, 6, 7, 8, 8ஆவது நாள் தான் நம்ம மண்டுக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் கொடுத்துட்டு 9ஆவது நாள் நேரா வந்து தன்னுடைய இருப்பிடத்துக்கு போவார். போனாருன்னா நேரா இருப்பிடத்துக்கு போக மாட்டார், திருப்பி நேரா கருப்பண்ண சுவாமி ஆலயத்துக்கு வந்துடுவார். வந்துட்டு அழகர் போகும்போது ஒப்பு கொடுத்துருப்பார் இல்லையா, நான் என்னென்னலாம் எடுத்துட்டு போறேன், என்னென்னலாம் பண்றேன்னு, அதையே திரும்பி ஒப்பு இங்க திருப்பி கொடுப்பாங்க. அப்போ அழகரினுடைய திருமேனிய செக் பண்ணுவாங்க, போனதெல்லாம் கரெக்டா வந்திருக்கா, அழகர் போகும்போது இதெல்லாம் போட்டுட்டு போனாரே, வரும்போது இதெல்லாம் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதே மாதிரி தோடு, மூக்குத்தி, வயிற கடுக்கன், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காலில் கொலுசு, இடுப்புல ஒட்டியா, இந்த மாதிரி என்னென்ன நகையெல்லாம் அழகர் போட்டிருந்தாரோ அதெல்லாம் திருப்பி படிக்கணும். படிச்சுட்டு இதெல்லாம் போட்டு போனார் அழகர், இதெல்லாம் வந்துட்டார், திருப்பி வந்தாச்சு அப்படிங்கிறத கருப்பண்ண சுவாமிகிட்ட ஒப்பு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேரா வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல வேற ஒரு மண்டபத்துல போய் அழகர் அன்னைக்கு வந்து தங்கிடுவார் 9ஆவது நாள். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 10ஆவது நாள் பிராயச்சித்த அபிஷேகம் அல்லது பிரீத்தி உற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நடக்கும். என்னன்னா, இந்த ஃபங்க்ஷன் நடந்தது இல்லையா, இத்தனை உற்சவங்கள் வந்து இத்தனை இடத்துக்கு அழகர் போயிட்டு வந்திருக்காரு, இவ்வளவு உற்சவங்களை பார்த்திருக்கிறாரு, இத்தனை லட்சம் மக்களை பார்த்திருக்கிறார், இது எல்லாம் நடந்தது இல்ல, இதுல அழகருக்கு இந்த உற்சவத்துல ஏதாவது நம்ம அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோம்னா அந்த தவறுகள் எல்லாம் நிவர்த்தி செய்து வைக்கக்கூடிய வகையில, அப்பா தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த தப்பு நான் மன்னிச்சிருப்பான்னு நம்ம வந்து வேண்டிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த உற்சவங்கள்ல ஏதாவது தவறு நடந்தது அப்படின்னாக்கா அதை நிவர்த்தி செய்யக்கூடிய பொருட்டு பிராயச்சித்தா பூஜை அல்லது வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி உற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துவாங்க. அன்னைக்கு வந்து சுவாமிக்கு விசேஷமாக யாகம் வளர்த்து, அதாவது ஹோமம் செய்து, அதுக்கப்புறமேட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அன்னைய முழுக்கவும் அங்கேயே தான் இருப்பார். அப்புறம் மறுநாள் தான் தன்னுடைய யதாஸ்தானமான கர்ப்ப கிரகத்துக்கு போவார் நம்ம சுந்தரராஜன். இப்படியாக தான் வந்து நம்ம மதுரையில இந்த உற்சவமானது நடக்குது. ரொம்ப சிறப்பு வாய்ந்த உற்சவம் இந்த உற்சவம். சரி, இதுல அழகரினுடைய ஆடையில ஒரு சிறப்பு ஒண்ணு இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் ஒரு பெரிய மரப்பொட்டியில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இருக்கும். அதுல வந்து பல வகை வகையான பட்டுக்கள்லாம் இருக்கும். சிவப்பு, மஞ்சள், பச்சை, வெள்ளை, இப்படி போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இருக்கும். அந்த பட்டுல வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு தலைமை பட்டாச்சாரியர் சுவாமிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு பட்டை வந்து எடுப்பார். அப்ப அவர் என்ன பட்டை எடுக்கிறாரோ அது பெருமாள் விருப்பப்பட்ட பட்டுன்னு அர்த்தம். அப்ப அந்த பட்டை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அழகர் தன்னுடைய திருமேனியில உடுத்தி கொண்டு ஆற்றுல இறங்கக்கூடிய வைபவமானது நடக்கும். அப்ப அந்த பட்டை வச்சே ஒரு நம்பிக்கை ஒண்ணு மக்கள்கிட்ட இருக்கு. அதாவது என்னன்னா, அவர் என்ன கலர் பட்டை வந்து கட்டியிருக்காரோ அந்த கலருக்கு ஏத்த மாதிரி அந்த வருஷமானது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் தான் ஆத்துல இறங்குறாருன்னு வச்சுக்கலாம், அடுத்த சித்ரா பௌர்ணமி வரையும் அந்த நாடு எப்படி இருக்குங்கிறத இவர் என்ன பட்டு கட்டியிருக்காரோ அதை வச்சு உறுதி பண்ணிப்பாங்க. என்னன்னா, பச்சை பட்டு வந்துச்சு அப்படின்னாக்கா நாடு ரொம்ப செழிப்பா இருக்கும், போர் பதற்றங்கள்லாம் இருக்காது, அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா விளைச்சல் அமோகமா இருக்கும், நாட்டு மக்கள் ரொம்ப சுபிச்சமா இருப்பாங்க அப்படின்னு ஒரு பொருள். அதே போல சிகப்பு வந்துச்சு அப்படின்னாக்கா விவசாயத்துல பிரச்சனை, போர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், இப்படியாக ஒரு இது. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வெள்ளை கலர்
இது வந்துச்சுன்னா ஏற்றமும் இருக்காது, இறக்கமும் இருக்காது, சுமாரா போகும் அப்படிங்கிறது ஒரு வழக்கம். மஞ்சள் கலர் வந்துச்சு அப்படின்னாக்கா மிகுந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அதாவது அரச குடும்பத்துல திருமண வைபவங்கள், நம்ம மக்கள் இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருமண வைபவங்கள், அதே போல கோவில்கள்ல குடமுழுக்கு, இது போன்ற விசேஷங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து அழகருக்காக ஆண்டாள் வந்து சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்னு சொல்லிட்டு பேர். இப்ப ஆண்டாள் நாச்சியார் வந்து தன்னுடைய மேனியில சாற்றிய மாலையை வந்து ரங்கநாதருக்கு கொடுப்பாங்க. இது வந்து ஆண்டாளினுடைய வரலாறு. அதே போல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளுக்கு சாற்றப்பட்ட மாலை, அவருடைய மங்கள பொருட்கள் எல்லாம் அழகருக்கு இங்க கொண்டு வந்து சேர்க்கப்படும். ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சாற்றி கொண்ட மாலையை அழகர் வாங்கி சாத்திப்பார். இது ரொம்ப சிறப்பு. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அழகர் வந்து ஒரு தங்க குதிரை, அதுலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவர் வந்து ஆற்றலை இறங்கி மண்டுக மகரிஷிக்காக வந்து சாப விமோச்சனம் கொடுப்பார். அது முடிஞ்ச உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தேனூர் மண்டபத்துக்கு போவார். அங்க வந்து தசா அவதார அலங்காரங்கள் ரொம்ப சிறப்பா நடக்கும். அதுக்கப்புறமேட்டு அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நேரா திருமாலிருஞ்சோலைக்கு போறார். ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷன் தான். லட்சோப லட்சம் மக்கள் சும்மா சாதாரணமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இருக்காது. அதாவது திருமாலிருஞ்சோலையிலிருந்து அழகர் கிளம்பி ஆத்துல வந்து இறங்கி மண்டுக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் கொடுத்துட்டு திருப்பி திருமாலிருஞ்சோலை போற வரையிலும் அவ்வளவு தூரமும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மக்கள் வந்து அழகருக்கு சிறப்பான வரவேற்பு. அவரை வரவேற்கிறதும் இதே மக்கள் வந்து ரொம்ப சிறப்பா வரவேற்பாங்க. அதே போல திருப்பி அவர் திருமாலிருஞ்சோலைக்கு போகிற பொழுதும் அவரை வந்து வழி அனுப்பி வைக்கிறதும் ரொம்ப சிறப்பா இருக்கும். இது ரெண்டுமே வந்து மதுரையில காண கிடைக்காத ஒரு இது. எத்தனையோ ஊர்கள்ல இருந்தெல்லாம் வந்து இந்த அழகர் ஆத்துல இறங்குற வைபவத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. அப்ப இந்த சித்திரை திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த ஒரு திருவிழாவா நம்ம எல்லாருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தெரியுது. சரி, இந்த ஸ்தலத்துல ஒரு சிறப்பு விசேஷம் ஒண்ணு உண்டு. என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்தலத்துல கருவறையில இருக்கக்கூடிய அந்த தீபமானது இன்னமும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அணையா ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு பெயர். அந்த கருவறையில இருக்கக்கூடிய அந்த தீபமானது தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்குது. அது வந்து அணையாத ஒரு ஜோதியாக நமக்கு எல்லாம் காட்சி தருது. அதே போல அமர்ந்த கோலத்துல ஆண்டாள் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரே திருத்தலம் இந்த திருத்தலம் தான். ஆண்டாள் தாயாரினுடைய அவதார ஸ்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூர்லயும் சரி, ஸ்ரீரங்கத்திலையும் சரி நமக்கு இப்படிப்பட்ட ஒரு காட்சியை நம்மளால பார்க்க முடியாது. ஆனா இந்த ஒரு திருத்தலத்துல மட்டும்தான் ஆண்டாள் தாயாருடைய அமர்ந்த திருக்கோலத்தை பார்க்க முடியும். அதே போல பஞ்சாயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கு, சக்கரம், கதை, வில், வாள், இந்த 5 ஆயுதங்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பரமசுவாமியானவர் தாங்கி கொண்டு காட்சி கொடுக்கிறார். இந்த ஆலயமானது திறந்திருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காலையில 6 மணியிலிருந்து மதியானம் 12 மணி வரையிலும், அதே போல மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரையும் ஆலயமானது திறந்திருக்கும். ஆனாலும் பகல் நேரத்துல போறது ரொம்ப சிறப்பு. என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்க பகல் நேரத்துல போகும் பொழுது இங்க அழகரையும் சேவிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேல பழமுதிர் சோலையையும் நம்ம வந்து சேவிக்க முடியும். அங்க சில நேரத்துல அது எல்லாமே மேல அழகர் மலைங்கிறதும் மேல மலையில, அதே போல பழமுதிர் சோலைங்கிறதும் மேல மலையா இருக்கிறதுனால மாலை வேளையில 5 மணிக்கு மேல மேல பழமுதிர் சோலைக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க சில நேரத்துல. அதுவும் இந்த ரொம்ப மழையெல்லாம் பெஞ்ச மாதிரி இருந்ததுன்னா அந்த பாதைகள்லாம் கொஞ்சம் இதுவா இருக்கும், பொதுமக்களுக்கு ஏதாவது ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி
அதற்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த நூபுர கங்கை தீர்த்தமும் இருக்கும். அதெல்லாமும் போறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால போறவங்க மேக்சிமம் நம்ம வந்து பகல்லே போனாக்கா ரொம்ப சிறப்பு. அதே போல ஆழ்வார்களுடைய மங்களாசாசனம், அதாவது ஒரு ஆழ்வார் ரெண்டு ஆழ்வார் பாடல மொத்தம் 6 ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க. பெரிய ஆழ்வார், ஆண்டாள், பேயாழ்வார், திருமங்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், நம்மாழ்வார், இப்படி 6 ஆழ்வார்களால மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு திவ்ய தேச திருப்பதி தான் நம்ம திருமாலிருஞ்சோலை அப்படிங்கிற திவ்ய தேசம். அதற்கு அடுத்தது இந்த 18ஆம் படி கருப்பு சுவாமி, அதை நம்ம பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு தனி வரலாறு மாலையே இருக்கும். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அதுல அடங்கியிருக்கு. அதனால நம்ம வந்து இந்த திருமாலிருஞ்சோலை இந்த அழகர் திருக்கோவிலோட இன்றைய பதிவை நம்ம வந்து நிறைவு பண்ணிக்கலாம். நம்ம 18ஆம் படி கருப்பு சுவாமிக்கு வந்து வேறு ஒரு பதிவுல நம்ம வந்து திருமாலிருஞ்சோலை 18ஆம் படி கருப்பு சுவாமிய இன்னொரு பதிவுல சிந்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து திருமாலிருஞ்சோலை அழகர் கோவிலை பத்தி சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய நிறைவு செய்து கொள்கிறேன். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஜெய் ஸ்ரீ.